உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீட்டுக்கு தானே போற, வண்டியில ஏறு. தேவையில்லை. ஏய் நில்லு ரத்னா, என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி நடு ரோட்ல வழி மறைக்கிறீங்க? ஆட்டோவை கை காட்டி நிறுத்தினல்ல, எவனோ முன்ன பின்ன தெரியாத ஆட்டோக்காரன் வண்டியில போய் ஏறுவா, என்னோட வண்டியில ஏற மாட்டியா? ஆமா, இப்ப வழி விட போறீங்களா இல்லையா? எதுக்காக இப்படி ரோட்ல நின்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தகராறா? வண்டியில வான்னு சொன்ன, இதுல என்ன தகராறு இருக்கு? இது என்ன, நீ இது வரைக்கும் வராத வண்டியா? இல்ல இப்பதான் நீ என்கிட்ட புதுசா வர போறியா? நானும் வீட்டுக்கு தான் போறேன், வா வண்டியில போலாம். வேண்டாம் வெங்கடேஷ், ஏதாவது பேசிட்டு போறேன். எனக்கு உங்களை பிடிக்கல, உங்க கூட வரது பிடிக்கல. வேண்டானா விட்டுருங்க, பேசாம போயிடுங்க. ஏன் பிடிக்கல? லவ் பண்றப்ப மட்டும் இழுச்சு இழுச்சு பேசுன, இப்ப ஏன் எரிஞ்சு எரிஞ்சு விளையாற? அந்த லவ்வே பொய்ன்னு தெரிஞ்சிடுச்சு. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க கூட லவ் வராது. போதுமா? ஓ, நான் கூப்பிட்டா வரமாட்டேன், அந்த வாத்தி பைய கூப்பிட்டா பேசாம ஏறி போவல்ல. தாலி கட்டினவன் நானு, ஏன் கூட உனக்கு வர பிடிக்கல. அந்த வாத்தி பைய எங்கிருந்தோ வந்தான், அவன் கூப்பிட்டா இழுச்சுக்கிட்டு அவன் கூட போவல்ல. அசிங்கமா பேசாதீங்க. ஆமா, அறிவழகன் லிஃப்ட் கொடுத்தா நான் வண்டியில போவேன். யாராச்சும் லிஃப்ட் கொடுத்தா போகிறதும் போகாம இருக்கிறதும் என்னுடைய இஷ்டம். பைக்ல போறது சந்தோஷ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயம். புரியுதா? நம்பிட்டேன். இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவீங்க? செத்தாலும் உங்க வண்டியில நான் வரமாட்டேங்க. போதுமா? ஏய் வெறிய தாதடி. இன்னொரு தடவை டீ போட்டு பேசிக்கிட்டு இருந்த மரியாதை கெட்டடும் பாத்துக்க. ஓ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா உனக்கு? என்னடி செய்வா? என்ன செய்வா? தைரியம் இருந்தா பண்ணு, என்ன பண்ணுவா? என்ன செய்யறேன்னு நானும் பாக்குறேன். செய். ஏய், சொன்னா கேளு. ஏய், என்னடி பண்ணுவா? சபாஸ், சரியான போட்டி, அட்டகாசமான சண்டை. நடக்கட்டும் நடக்கட்டும். நான் நின்னு வேடிக்கை பாக்கி நல்ல சுவாரஸ்யமா தான் இருக்குல்ல. என்ன அப்பு, ஏன் நிறுத்திட்டீங்க? எத்தனையோ பேர் வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க, நான் பார்க்க கூடாதா? வேண்டாம் மாமா, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். பேசாம போயிடுங்க. எதுல எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்? நீ என்னவோ ரவுண்டி பொம்பளை மாதிரி நட்டூர் ரோட்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஊர்ல பாக்குறவங்க என்கிட்ட வந்து சொல்லுவான்ல, உன் சம்மந்தி வீட்டு பொண்ணு பஜார்ல நின்று பஜாரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு. நீ போடுத சண்டையில ஏமான இல்ல போகும், நான் கேட்கத்தான் செய்வேன். இது எங்க வீட்டு விவகாரம். யார் வந்து கேட்டாலும் என் அண்ணன் கிட்ட வந்துதான் கேட்பாங்க. அது என் அண்ணன் பாத்துக்கும். தயவு செஞ்சு நீங்க போங்க. அது என்ன உங்க வீட்டு விவகாரம்? என் நெஞ்சு மேல ஏறி மிதிச்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டின உன் அண்ணன் தெரியாதனமா ஏன் மக உன் தங்கச்சி கழுத்துல தாலிய கட்டி தொலைச்சிட்டான். ஏன் தலையெழுத்து என் பொண்டாட்டிக்கு உடம்பிறந்தா ஆயிட்டான் உன் அப்பன். எப்படி பார்த்தாலும் எனக்கு நீ நெருக்கமான உறவுதானே. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னாலும் சரியா சொன்னீங்க ஐயா. பின்னே
இவ என்னடானா எனக்கு இவளுக்கு என்னவோ சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுதா. ரெண்டு பேருக்கும் அசிங்கமா இல்ல? பப்ளிக்கா திருநாய் மாதிரி நின்னு கொலைச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு தானே அசிங்கம், எனக்கு தானே அவமானம். ரத்னா பாப்பா, என்னத்தா இதெல்லாம்? ஐயாவோட மானத்தை நீ இப்படி வாங்கலாமா? சனியன வேண்டாம். இது எங்க வீட்டு பிரச்சனை. உங்க வீட்டு மான மரியாதை எல்லாம் எங்களால கெட்டு போயிடாது. ஏற்கனவே உங்க மான மரியாதையெல்லாம் ஊரு முழுக்க கெட்டு நாரி போய் தான் கிடக்கும். வந்துட்டாரு பேசுறதுக்கு. உங்களால கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ச்சீ. இல்லை வாத்தி, கண்டவன்னு சொன்னாலே உன்னைய சொன்னாளா என்னைய சொன்னாளா? சரி, என்னவோ பெரிய இவன் மாதிரி அவ கூட வாழ போறேன்னு சபதம் போட்டுட்டு போனியே, என்னாச்சு? இப்ப என்னவோ நடு ரோட்ல வச்சு ஒரு அல்வா கொடுத்துட்டு போறா. இதுதான் நீ அவ கூட வாழற லட்சணமா? இல்ல 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 நில்ல. பெரிய மனுஷன் உன்னைய மதிச்சு வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னவோ முகத்தை முடிச்சுக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? கோவப்படாதலே. அவ என்னத்துக்காக அவ மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டு போறான்னு ரோஸ்டியா நீ? காரணம் இருக்குல்ல. சும்மா தாலி கட்டிட்டா புருஷங்கிறதெல்லாம் அந்த காலம். ஒரு பொண்ணோட ஒரு பையன் ஒரு வீட்டுக்குள்ளார சேர்ந்து இருந்தாலே அவன் அவளுக்கு தாலி கட்டலினாலும் அவனை புருஷன்னு சொல்றதுதான் இந்த காலம். இல்லை வாத்தி, தாலி கட்டுறது இருக்கட்டும் ஒரு பக்கம், கண்ட்ரோல்ல அவளை கொண்டுட்டு வரணும், அதுதான் பெரிய விஷயம். முதல்ல அவளை உன் கண்ட்ரோல்குள்ள கொண்டுட்டு வாழே. புரியல. அட ஆக்கங்கட்ட கூவா இருக்க நீயே. இல்லையே, அந்த ரத்தினாவை உன் கைக்குள்ளார கொண்டுட்டு வரணும்னா நான் சொல்றதை நீ செய். நீ உடனே அவ கூட புருஷனா வாழ ஆரம்பி. ஏற்கனவே அவ கூட நான் புருஷனா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, ஒரு வார்த்தைக்கு நான் படிப்பு சொல்லும்படியா இருக்கே. நீ சொல்லுத மாதிரி புருஷங்கிறது வெறும் சொல்லுல மட்டும் இருக்க கூடாது. புருஷன் பொண்டாட்டியா வாழணும். அதை சுத்தி இருக்கிறவன் பாக்குறவன் தான் சொல்லணும். என்ன வாத்தி நீ வாத்து மடையனா இருக்கியே. நீங்க சொல்ற மாதிரி அவ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டான். அவ குடுக்கலன்னா நீ எடுத்துக்க. இல்ல மத்தவன் செஞ்சாத்தாலே அது அநியாயம். உன்கிட்டதான் லைசன்ஸ் இருக்கே, புருஷங்கிற லைசன்ஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.